ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கடல் ராசா நாட் 7. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நேற்று நம்ம வலை வாங்கினோம்ல, அந்த வீடியோவில் இன்னொரு பாகம்தான் இது. ஆமாம், நல்லா பார்த்துக்கிடுங்க. இந்த வீடியோவில் ஒரு பெரிய கோலா ஒன்று தண்ணிக்குள்ளேருந்து வரும். ஆமாம், அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை போட்டுவிடுங்க. ஆமாம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது கடல் மேலே உள்ள ஒரிஜினல் வாய்ஸ் அடுத்து இதில் வரும். ஆமாம், இப்போ இதை நான் லேசாக எடிட் தான் பண்ணியிருக்கேன். அடுத்து கடல் மேலே உள்ள ஒரிஜினல் வாய்ஸ் வரும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை போட்டுவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதான் அந்த சுவிட்சு. ரிவல்ஸும் போட்டுக்கிடலாம், நம்மளுக்கு ரிவல்ஸ் தேவைன்னா ரிவல்ஸும் போட்டுக்கிடலாம். ஆமாம், பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். முன்னாடி இது இப்போ முன்னாடி வந்துகிட்டு இருக்கு. ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப் ஆகிட்டு அடுத்து முன்னாடி போட்டுக்கலாம். ரிவல்ஸும் போட்டுக்கலாம். வலை எப்படி வருதுன்னு பாருங்கள். தண்ணிக்குள்ளே கிடந்து கடல்லேருந்து வலை வருது. வலையை பாருங்கள் எப்படி வருதுன்னு. அது பாட்டு வருதா, இப்படிதான் வரும். இந்த மிஷினு சுற்றிக்கிட்டே இருக்கும், வாங்கி தந்துகிட்டே இருக்கும் நம்மகிட்ட வலையை. நம்ம வலையை இழுத்துகிட்டே இருக்க வேண்டியதான். வலை நல்லா ஒரே பொறி கிடக்கா, வலையை இப்படி தான் இழுத்துட்டு அது மிஷின் இழுத்து தரும், நம்ம வாங்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு மீன் வளர்க்குறது வலையில் நல்லா பாருங்க. மீன் எங்கே? அதான் மீன் வந்துட்டு அதை எடுக்காங்க, அந்த கழிக்காங்க பாருங்க. அப்படித்தான் கிடக்கும். கவனிக்கல பாருங்க. இதில் ஒரு பெரிய மீன் கிடக்கு. இப்போ எப்படி தூக்குவாங்கன்னு பாருங்க. இதில் ஒரு பெரிய மீன் வந்துட்டு இப்போ ஆஃப் பண்ணிட்டு வலையை தட்டுறாங்க பாருங்க. வலையை தட்டுறாங்க பார்த்தீங்களா? தட்டிட்டு அங்கிட்டு போய் இப்போ தூக்குவாங்க பாருங்க. இப்போ கடலுக்குள்ளே கிடக்க அந்த மீன் இப்போ வலையை பிடிச்சி எல்லாரும் இழுத்தாங்கன்னா மீனும் உள்ளே போட்டுருவாங்க. லாஞ்சை முன்னாடி போட்டு வர சொல்கிறாங்க. அந்த பையன் உள்ளே உட்காந்துருக்குற பையன் போட்டு வரான். மீனை இப்போ இழுப்பாங்க பாருங்க. அப்படிங்க யாரே அடியானுக்கு இறங்கும். இப்படி அம்பா போட்டு தான் இழுப்பாங்க. அப்போ தான் வலை சீக்கிரம் உள்ள இருக்கும். இந்த கோலா மீன் இது பேர். டெய்லி அந்தோணி யார் கோலா மீனை இந்த பார்த்தீங்களா தூக்கியாச்சு. உள்ளே தூக்கி போட்டோமா இப்போ இதை கழிப்பாங்க. வாழைலாம் சாப் பண்ணி கழிச்சிட்டு வாழை அள்ளி வீஞ்சில் போடுவாங்க. அந்த வீஞ்சில் போட்டு வாங்குவாங்க. பார்த்திங்களா, அவ்வளோ ஆட்கள் இங்கே வந்துட்டாங்க. இந்த மீனை சாப் பண்ணுறாங்க பாருங்கள். அதை பூரா அந்த வலையை தெளிவெடுத்து கரன்னு எடுத்துருவாங்க. இப்போ உடனே எடுத்துட்டு வலையை வீஞ்சில் போட்டு வாங்குவாங்க அடுத்து. ஆமாம், மீனை பார்த்திங்களா எப்படி வந்திருக்குன்னு. கோலா மீன் பார்த்திங்களா, இதை கழிக்காங்க பாருங்கள். இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த மீனோட சேர்ந்த மீன் தான் அது ஒரு ரகம், இது ஒரு ரகம். இப்போ மீனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முன்னாடி வலையை மடக்குறாங்க பாருங்கள். மடக்கிடுவோம் அப்படி. பெரிய மீன்லாம் வந்துச்சுன்னா மடக்கிடுவாங்க. மடக்கிட்டாங்க. ஆமாம், இப்போ வருவாங்க. வந்து மீனை சரசரன்னு கடிச்சு எடுப்பாங்க. மீன் இதெல்லாம் இப்போ வந்துச்சு பார்த்திங்களா, வலையில் சின்ன மீன்களாக வந்துச்சுல்ல, அதுதான் இது. எங்களுக்கு சைஸே இதுதான் மொதல் சைஸ். இதை விட பெரிய மீன்களாக தான் வருவணுச்சு, சின்ன மீன்களாகவே வராது இந்த வலையில். மீனை கழிச்சிட்டாங்க. இப்போ தூக்கி இங்கிட்டு தனியாக வச்சுட்டு வலையை சரி பண்ணுவாங்க. பார்த்தீங்களா எப்படி கடந்து கழிக்காங்கன்னு பார்த்தீங்களா. இதுதான் மீன் கழிக்கிறது. இந்த மீன் சாப்பிட சரி ஆயிடுச்சு. தனியாக கிடக்கு மீன்.
தனியாக மீனை எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. பாருங்க தூக்கிட்டு வராங்க 2 பேர் பார்த்தீங்களா. தூக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மீனை வச்சுட்டாங்க. மீனை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இதுக்கு பேர் வந்து கோலா மீன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அது வாயை பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. செத்துரும், வலையில் பட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் செத்துரும் அந்த மீன். பார்த்தீங்களா நல்லா இருக்கா. இதான் நாங்கள் மீன் வாங்குறது. இது ஐஸ் பெட்டி, அந்த அம்புக்குறி போட்டு பார்த்தீங்களா, அது பாக்ஸ். அதுக்குள்ளே தான் நாங்கள் ஐஸ் வைப்போம் மீனை பூரா. வரீங்க இந்த வலையை பூரா சரி பண்ணுவாங்க. சரி பண்ணி மேலே ஒரு ஆளும் மட ஒரு ஆளும் அதை அள்ளி கரன்னு உள்ளே வலையை அடுக்குவாங்க. அடுக்குறாங்களா பார்த்தீங்களா. அடுக்கிட்டு இருக்காங்களா. இப்படி தான் வேலை பார்ப்பாங்க பாருங்கள். இப்படி தான் மீன் வரும், இப்படி தான் தட்டி எடுக்கணும், இப்படி தான் தட்டி எடுப்போம். இது தூத்துக்குடி தரவக்குளத்தில் உள்ள ஒரு போட்டு தான். போட்டு பேர் ஆர்எஸ் நெட் போட். ஆமாம், 75 அடி இருக்கும் போட்டு. பாருங்கள் வீலஸ்கில் ஒரு பையன் சரிக்கிலேருந்து வருவான் பாருங்கள். பாருங்க இதுதான் கீரு. இதை கீர் போடுவாங்க, போட்டு விட்டு வருவாங்க. முன்ன போட்டு வருவாங்க. கீர் இப்போ எடுத்துருவாங்க. கீர் இந்த ரேஸ் கொஞ்சம் கூட்டி வைக்காங்க, வலை போட்டு முன்னாடி போகணுன்ட்டு. பக்கத்தில் பேக்கு கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதான் கீரு. இதில் சரிக்கு இந்த சுற்றி எங்களுக்கு வலை கிடக்கும். அந்த கோரிக்கி போவாங்க. பாருங்க அந்த பையன் சரிக்கில் இருக்கான். அதுதான் அந்த கீரை எடுத்துட்டோம். வலை கொஞ்சம் முன்னாடி வந்ததும் கீரை எடுத்துருவோம். இந்த டார்ச் மீன் எதுவும் இருந்துச்சுன்னா டார்ச்சை கொண்டு போய் பார்த்துக்கிடுவோம். வலை ரொம்ப பெருத்த கிடக்கு தம்பி. வலை எப்படி கிடக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் பெருத்த வந்துட்டு சரி பண்ணி போட்டு போய் சாப் பண்ணிடுவாங்க. சரிங்களா.